ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊரில் மாதா கோயில் இருக்குது. அங்கே 10ஆம் திருவிழாக்கு நாங்கள் போயிருந்தோம். அதை தான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அன்றைக்கி ஈவினிங் தீப்தியை ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போனோம். அங்கே தீப்திக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதுவான்னு பார்த்தா தரையில் உருண்டுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா, தென்தாமரை குளத்தில் இருக்கிற பனிமய மாதா சர்ச்சுக்கு. அந்த ஊரில் இருக்க எல்எம்எஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் 6th to 12th வரை படித்தேன். நான் அங்கே படிக்கும்போதே ஒவ்வொரு வருஷமும் 10ஆம் திருவிழாக்கு லீவு விட்டுருவாங்க. அப்போது நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இந்த சர்ச்சுக்கு வருவேன். முன்னாடி நடந்து வருவோம். இப்போ பைக் இருக்கிறதுனால பைக்கில் வந்துட்டோம். இங்கே திருவிழா 10 நாள் நடக்கும். 9வது திருவிழாவும் 10வது திருவிழாவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே தேர்லாம் எடுப்பாங்க. ஒரு இடத்த பார்த்து பைக்கை வச்சுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போகிற வழியிலே மாதாக்கு காணிக்கையாக கொடுக்குற மாலை, உப்பு, நல்ல மிளகு இதெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. தேர் எடுத்துகிட்டு வரும்போது இதை காணிக்கையாக கொடுப்பாங்க. நாங்கள் போகும்போது டைம் ஆயிட்டு, அதனால் தேரெல்லாம் உள்ளே வச்சுட்டாங்க. சரி, அப்போ நம்ம கடையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே போகிற வழியிலேயே நிறைய சின்ன சின்ன கடைகள் வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே போயிட்டுருந்தோம். எங்கள் தீப்தி பார்க்குக்கு போகலான்னு சொல்லிகிட்டு இருந்தா. நாங்கள் இங்கே பார்க் கிடையாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் முன்னாடி வந்தது நல்லா ஞாபகம் இருக்குது. இல்லை, இருக்குது, போனோம் அப்படின்னு அடம் முடிச்சிட்டு இருந்தா. சரி, நாங்கள் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா தான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. நான் பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். விளையாட ஆரம்பிச்சிட்டானா நாங்கள் கூப்பிட வரவே மாட்டா. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் அங்கே தான் இருக்கணும். அவன் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தா. எங்களுக்கு தான் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. அங்கே வேறு இருக்கிறதுக்கு வேறு சேர் எதுவுமே இல்லை. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு போக டைம் ஆயிரும்னு நான் போய் தீப்தி என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவளை இங்கே கூட்டிகிட்டு வருவோம். ஆனால் அவள் அதை எதையுமே கண்டுக்காமல் இந்த பார்க் பார்த்துட்டான்னா அங்கே தான் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பா. ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டு வளையல் கடையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவளும் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா. இன்னும் பென் வச்சு எழுதவே ஆரம்பிக்கலை. ஆனால் கடையில் இருந்த பென்னு தான் வேணாம்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தா. கன்னியாகுமரியிலலாம் இந்த பென்னெல்லாம் 10 ரூபா தான். ஆனால் இங்கே 30 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கடையெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வரதே. நிறைய கடைகள் இருந்துச்சு. ஆனால் ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. திருவிழா முடிஞ்சு ஒரு 2-3 நாள் இந்த கடைகள்லாம் இங்கே தான் இருக்கும். அப்போ போய் நம்ம வாங்கினா கம்மி ரேட்டு கிடைக்கும். ஆனால் அந்த திருவிழா வைப்லாம் நம்ம அன்றைக்கி அப்போ பார்க்க முடியாது. அதனால் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை அன்றைக்கே வாங்கிட்டு வந்துட்டோம். நான் என்னெல்லாம் வாங்கினேங்கிறத லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். என்ன நாங்கள் வாங்கினோன்னு கூட தெரியாமல் ஒரே கிளிப்பில் 3 எடுத்து வச்சுருக்கோம். நான் ஒன்று எடுத்தேன்னா எங்கள் தீப்தி பக்கத்தில் இருந்துட்டு கூட 2 எடுத்து போட்டுடுறா. நாங்கள் வளையல் பார்த்துட்ருந்தோம். ரெயின் ட்ராப் வளையல் இருக்கான்னு பார்த்துட்ருந்தோம். அது எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் நாங்கள் வளையல் வாங்கலை, சும்மா பார்த்துட்டு தான் இருந்தோம்.
கடையெல்லாம் பார்த்துட்டு உட்காரலான்னு வந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இருந்து பார்க்கல. ஏற்கனவே டைம் ஆகிட்டு, சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அப்போது அங்கே மாதாக்குள்ளே சேலையெல்லாம் ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எதையுமே வாங்கலை, சும்மா இருந்த வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். 1100 1200 3 பேர் 1200 400 500 500 500 500 1500 600 600 1600 ரூபாய். வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த கடையெல்லாம் பார்த்தோம். இங்கே நிறையா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நாங்களும் வேணுங்கிறத சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தேன்குழல் வாங்க வந்திருந்தோம். அங்கே சூடாக போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர் திருவிழா கடைகள்லாம் தேன்குழல் இல்லாமல் இருக்கவே செய்யாது. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.